Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதனால கார பிடி கொழுக்கட்டையும் இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த பிடி கொழுக்கட்டை நான் செஞ்சிருக்கிற மாவு கடையில வாங்குன இடியாப்ப மாவு, சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவுனே விக்கும். அந்த மாவை பயன்படுத்தி தான் செஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு கடையில வாங்கின மாவு வேண்டாம் அப்படினு பட்டுச்சுனா ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யணும்ங்கற வீடியோவும் அந்த மாவை பயன்படுத்தி பூரண கொழுக்கட்டை அதே மாதிரி மோதகம் சொல்லுவாங்க இல்லையா, அது பால் கொழுக்கட்டை இதெல்லாம் எப்படி செய்யணுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதோட ரெசிபிஸ் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே ஐகார்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல கார கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு கடையில் வாங்கின இடியாப்ப கொழுக்கட்டை மாவு, அப்படி இல்லை அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு வீட்டில் செஞ்சது நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பை ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். அந்த உளுத்தம் பருப்பை மிக்சியில் போட்டுட்டு தண்ணியே ஊற்றாமல் கரன்னு அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி உளுந்து போட்டு செய்கிறப்போ உங்களுக்கு நல்ல வாசனையோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். கார கொழுக்கட்டை ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருன்னு அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறப்ப அவங்களுக்கு கொழுக்கட்டை வழவழன்னு இருக்காது. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது மூணையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதையும் பொரிய விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் ஒரு 3 பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் இதையும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் போட்டு, தேங்காய் ரொம்ப நேரம் செவக்கக்கூடாது. இப்போ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு, இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவு பார்த்திங்க அப்படின்னா அரை கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அது இல்லாமல் நம்ம உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ முதல்ல தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்ச உளுந்தை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப தான் நம்ம மாவை சேர்க்கணும். இதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா, இந்த சமயத்தில் தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சிட்டு இப்போ நாம் மாவை கலக்க ஆரம்பிக்கலாம். கையில் கட்டைக்கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம உடனே கலரி கட்டிகள் இல்லாமல் நம்ம அழுத்தம் கொடுத்து மாவை கலந்து கொடுத்துருங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாவு வெந்துருச்சா அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கைகளால் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் மாவு ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஆற வச்சுட்டு நம்ம இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அதே மாதிரி அரை கப் அளவுக்கு மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி, பாகெல்லாம் காய்ச்ச போகிறது கிடையாது, இதில் இருக்கிற கல் மண் தூசை வடிகட்டுறதுக்காக இந்த வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் ஓரளவு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இப்போ இது 1/4 கப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதனால் 1 கப்பு தண்ணிக்கு 1/4 கப் இருக்கிறனால 3/4 கப்பு மட்டும் தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காக்கும். அதனால் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை மாவை சேர்த்துக்க போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு மாவை போட்டு கட்டைக்கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கட்டிகள் இல்லாமல் கலரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஏன்னா மேலே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். எல்லா இடத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் உருண்டைகளாகவோ அப்படி இல்லை அப்படின்னா பிடி கொழுக்கட்டை மாதிரியோ எப்படி வேணால் நம்ம இஷ்டம்தான் நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டேன். அதே மாதிரியே இனிப்பு கொழுக்கட்டையும் பிடிச்சு நான் ஸ்டீமரில் வாழை இலை போட்டு வேக வைக்க போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டில் துணி போட்டோ இல்லை எண்ணெய் தடவியோ நீங்கள் வேக வச்சுக்கலாம்.
தண்ணி ஆவி வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்டீமரில் நம்ம கொண்டு போய் வைக்கணும். ஆவி வந்ததுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வெந்தால் போதும். மிதமான தீயில் ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை 5 நிமிஷம் கழிச்சு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. கீழே அடுக்கில் பார்த்திங்க அப்படின்னா நான் இனிப்பு கொழுக்கட்டை வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் சூப்பராக வாழை இலை வாசத்தோடையே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.